நாங்கள் கோட்டு படத்தை குடும்பத்தோட 4 தடவை பார்த்தோம். எங்களுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக நாங்கள் யாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் அவருக்கு. அது மட்டும் இல்லை, அதிமுக திமுகவுக்கு எல்லா திட்டங்களையும் அறிவிச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி பதில் முன்னாடி தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் புதுசாக வந்து என்னத்தை பண்ண போறாரு, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்கிற மிஸ்டர் போஸ் வெங்கட் அவர்கள் தான் என்னுடைய பதிவு. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி ஆளுடைய ஓட்டை நம்பி தளபதி விஜய் அரசியல் வரல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆல்ரெடி வளர்ச்சி மாதிரி முன்னாடி தான் இருக்கு. புதுசாக தளபதி விஜய் வந்து என்னத்தை பண்ண போறாரு அப்படின்னு கேட்குற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னாலும் உங்கள் மைண்ட்லாம் ஏறாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கு தான் மாறி மாறி குத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உள்ளாரு. ஆனால் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்ந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து ரேஷன் கடையில் போய் அரிசிக்கு கீழே நின்றுக்க மாட்டீங்க. இந்த 1000 ரூபா பணம் வருதா இல்லையான்னு கேட்டு போராடி இருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்களே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்துக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்களே, அவங்களுக்காக தளபதி விஜய் வர